காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக இடங்களை கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பது உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எங்களை பொறுத்த மட்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறார். சகோதரருங்கிறதுக்கு அர்த்தம் எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாம அவர் சொல்லல. அவர் அர்த்தத்தை ரொம்ப ஆழமான, நாங்க பேசுற ரொம்ப சாதாரண வார்த்தைகள் தான் பேசுவோம். காங்கிரஸ்காரோட பழக்கமே இதுதான். ஆனா நாங்க உயிரே இனியிலே மணியே அப்படின்னு எங்கால ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஆச்சரியம் போச்சு, அது நம்மால் இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சேன். நம்மளுக்கு ஒரு பேச தெரியாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அண்ணனா அண்ணன்போ, தம்பினா தம்பிமோ, சகோதரனா சகோதரம். நம்ம தலைவரை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோடு அன்போடு தமிழக முதலமைச்சரே சகோதரன் என்று அழைக்கிறார். அதேதான் நாங்க எதிர்பார்க்கிறது. கீழே இருக்க சகோதரர்களுக்கும் அதே மரியாதை வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் கேட்பதெல்லாம் என்னன்னா, திமுகவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இருக்கின்ற அதே உறவு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்கும் கீழே இருக்கிற உங்களுக்கும் அதே மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவருடைய எண்ணம். அவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைப்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதையும் அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் வலிக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் சிலர் தவறு செய்கிறார்கள். அதாவது என்னன்னா, மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தட்டுச்சு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்காக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். என்னன்னா, 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26ஆம் தேதி நினைக்கிறேன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேட்டிருந்தார். இன்னைக்கு தேதி என்னாச்சு? இன்னைக்கு 15ஆம் தேதி. 15 பிளஸ் ஒரு 4 இது 20 நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன, இப்ப எல்லாரும் பேசுறாங்க. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சீங்க. நான் திருப்பி எம்பி நிக்க போறது இல்லை, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர எம்பி ஆக போறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு எம்பி ஆகணும்னு. நான் விருதுநகருக்கு வந்தேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிரை தவிர இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டிலாம் அது வேற வார்த்தை நல்லா வந்துடும், அதனால வேணாம். அதனால காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய உயிர். சாகும் வரை காங்கிரஸ்காரனா தான் சாகும். அது மட்டும் ரொம்ப தெளிவா. நம்முடைய போராட்டம் காங்கிரஸ்காரனுக்கு மரியாதைக்கான போராட்டம். நாங்க வேற எதையும் கேட்கல, கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னாங்கல்ல கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க எதுவுமே. நான் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பி ஆகி. 12 வருஷம் ஆச்சா 13 வருஷம் ஆச்சா? 12-13 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டு, யாராவது ஒரு ஆள் நான் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு கமிஷன் கேட்டேன், அங்க மண் அள்ளுறதுக்கு கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக கமிஷன். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், கக்கன் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள் நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து இருக்க. சோறு இருக்கா? சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சியை வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை அந்த பழக்கத்துக்குலாம் நாங்க போனதே கிடையாது. காங்கிரஸ்காரன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன் தான் காங்கிரஸ்காரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மரியாதைக்காக இருப்போம். நம்ம தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காக தான் இருக்கோம். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தரும். காங்கிரஸ்காரர்களை ஒத்த பூத்துல அந்த வீடியோ கூட இருந்துச்சு. என்னடா ஒத்த பூத்துல ஆள் இருக்கா? வீடியோ இருந்துச்சு. 3000 ஓட்டுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும்.
3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு. ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா இப்படி பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. சரி பரவாயில்ல, நாங்க பூத் கமிட்டி போடாம இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதுக்கு தான் நான் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டேன், பூத் கமிட்டி எங்கெங்கப்பா போட்டிருக்கீங்க? திருப்பரங்குன்றத்தில் சொல்லி. திருமங்கலத்தில் வந்து டோட்டல் பிஎல்ஏ லிஸ்ட் வந்து 342 பேர் பிஎல்ஏ 2 போட்டிருக்காங்க. ரைட்டா ரைட்டா கரெக்டா? சப்மிட் பண்ணியாச்சு. சரி, திருப்பரங்குன்றத்தில் பிஎல்ஏ 2 வந்து 242 போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில 263 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கதை ஓட்ட முடியாது. இதுக்கு என்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கேங்கிற தேதி வேணும் எனக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்மளோட பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பிஎல்ஏ 2 தவிர வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. தேதி எனக்கு தேவை. நம்மளை பொறுத்த மட்டும் நமக்கு நம்முடைய ரோஷம் என்பது எதில் காட்டணும்னு கேட்டீங்கன்னா, வெறும் வாயில மட்டும் வடை சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் பூத்துல பிஎல்ஏ 2 நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா தான் பிஎல்ஏ 2 வேலையை பார்ப்பேன். 2,000 ரூபாய் கொடுத்தா டெய்லி 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு காசு வாங்காம வந்து உட்கார்ந்து இருக்கும் பார்ட்டி. நம்ம வந்து மானத்துக்காக வாழ்றவங்க. அதனால நம்மை பொறுத்த மட்டும் மானத்தோடு காங்கிரஸ்காரர்கள் பிஎல்ஏ 2 நம்ம வச்சிருக்க பிஎல்ஏ 2 ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில என்னைக்கு வைக்க போறீங்கிற மாவட்ட தலைவருடைய கோரிக்கை என்னன்னு, என்னைக்கு அதை பண்ணி கொடுக்க போறீங்கிறது, என்னைக்கு வந்து என்னென்ன தேதிகள்ல சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் தொகுதியில என்னைக்கு பிஎல்ஏ 2 கூட்டம், திருப்பரங்குன்ற தொகுதியில என்னைக்கு கூட்டம், உசிலம்பட்டி தொகுதியில என்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது, தேதியை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. வர்ற 25ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தொகுதியிலையும் பிஎல்ஏ 2 கூட்டம் போடணும். பண்ணிடலாமா? 25ஆம் தேதிக்குள்ள கூட்டம் போட்டிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கை, அருமைக்குரிய சகோதரர் கார்த்திகேயன் தான் மதுரை வடக்கு தான் இப்போதைக்கு நம்முடைய லட்சியமே. மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல பிஎல்ஏ 2 எத்தனை போட்டு தெரியும்? காட்டியில 257 பூத்து புள்ளதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதனால 25ஆம் தேதிக்குள்ள அங்கேயும் கூட்டம் போட்டுரும் சொல்லியிருக்காரு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் சப்மிட் பண்ணி வாங்கிருங்க. கூட்டம் போட்டு காட்டணும். கூட்டம் போட்டு எல்லாருக்கும் நம்ம கூட்டம் போட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி, உங்கள் அத்தனை பேரும் நம்மை பொறுத்த மட்டும் பிஎல்ஏ 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி, நம்ம பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த ஆள் இல்ல அது இல்ல இது இல்லன்னு கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வந்து வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாம இருக்கலாம், நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாம இருக்கலாம், பிரியாணியும் நாட்களும் சேர்த்து கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வடை டீ கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வட்டியை ஓட்டுவோம். அதனால நம்ம வடை டீல வட்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்ல சொல்ற யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்ற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போன தடவை 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிலிருந்து அருமை சகோதரர் கார்த்திகேயன் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால அது நம்ம கேண்டிடேட்டை சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும், அவரை பொறுத்த மட்டும் அவரும் பிஎல்ஏ 2 போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லார் கையிலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 18ஆம் தேதி வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டை கையில் கொடுத்து புது ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து வீடு வீடாக போய் நம்ம காங்கிரஸ் வாக்காளர்கள் மற்ற புதிய வாக்காளர்களை சந்திக்கிற பணியை பார்க்கணும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, நம்முடைய லட்சியம் என்பது மதசார்பற்ற தமிழகத்தை மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும். மதசார்பற்ற தமிழகமாக காக்கணும்னா நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாரும்
பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள் நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணாதவங்க. ஒன்ன மட்டும் வரலாற படிச்சுக்கிறீங்க. அது கோட்சேல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு, சர்வர்கர்ல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு. நம்மளோட பஞ்சாயத்து நேத்து இந்த அன்னைக்கெல்லாம் வரல. சைடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த 3 கல்கையை தள்ளி வச்சுட்டா நாங்க எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் இவர் நல்லவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லா பாஜக காரன்னு கேட்டவன் தான். எங்களை பொறுத்த மட்டும் அது வாஜ்பாயா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டதான். எங்களை பொறுத்த மட்டும் மதவாதிகள் அவர்கள், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களை எதிர்த்து நாங்க உயிரை கூட கொடுக்க ரெடியா இருப்போம். தமிழகத்தில் பாஜக வரவிடாமல், கால் ஊன்ற விடாமல் அவர்களை அழிப்பதற்காக என்ன தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்பதை மட்டும் சொல்லிக்கிறோம். இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில அண்ணன் பழனிசாமி போய் காலில் விழுந்துட்டாரு, அதனால அவர் கடக்காலி ஆயிடுச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.